எழுந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வாங்கின நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூலின் சிந்துஜன். சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருவதற்கான காரணங்கள் ஏதுமில்லை. சபாநாயகர் இன்று பாராளுமன்றத்தில் அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ச பாரிய ஊழல் மோசடிகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் இன்று ஆஜர். சிரச டிவி இன்று தனது 18வது அகவையில் கால்தடம் பதிக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஹிலாரி கிளின்டனுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஆதரவு. முகமது அலியின் இறுதிப் பயணம் இன்று. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்தி. பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவதற்கான காரணங்கள் ஏதுமில்லை என பாராளுமன்ற விவகார செயற்குழுவினால் முன்வைக்கப்பட்டுள்ள பரிந்துரையை சபாநாயகர் இன்று பாராளுமன்றத்தில் அறிவித்தார். இதேவேளை 55 பில்லியனுக்கான குறைநிரப்பு பிரேரணை மீதான வாக்கெடுப்பின் போது ஏற்பட்ட சர்ச்சை தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட சிரேஷ்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவின் பரிந்துரை சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் வசதிப்படுத்தல் மற்றும் ஒருங்கிணைப்புடன் இலங்கை அகதிகள் 35 பேர் தமிழகத்திலிருந்து நாடு திரும்ப உள்ளனர். 2 குழுக்களாக இந்த அகதிகள் விமானம் மூலம் எதிர்வரும் 14ஆம் தேதி நாட்டிற்கு வருகை தரவுள்ளதாக சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு மற்றும் உள்குடியேற்ற அமைச்சின் செயலாளர் வி சிவஞான ஜோதி தெரிவித்துள்ளார். இவர்களில் 18 ஆண்களும் 17 பெண்களும் அடங்குவதாகவும் அவர்கள் திருகோணமலை, மன்னார், மாத்தளை, முல்லைத்தீவு, கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் மீள்குடியேற உள்ளதாகவும் அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அகதிகள் சுய விருப்பின் பேரிலேயே நாட்டிற்கு வருகை தருவதுடன் அவர்களுக்கான விமான பயண சீட்டுகள் இலவசமாக விநியோகிக்கப்பட உள்ளன. அத்துடன் அகதிகள் நாட்டை வந்தடைந்தவுடன் அவர்களுக்கு மீள் சமூக ஒருங்கிணைப்புக்கான நன்கொடையாக $75 அமெரிக்க வழங்கப்பட உள்ளன. இது தவிர போக்குவரத்து மற்றும் உணவு அல்லாத பண நன்கொடைகளாக மேலும் $94 அமெரிக்க வழங்கப்படும் என சிறைச்சாலைகள் மற்றும் உள்குடியேற்ற அமைச்சின் செயலாளர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் பொருளாதார அமைச்சர் பெசில் ராஜபக்ச பாரிய ஊழல் மோசடிகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் இன்றைய தினம் ஆஜராகியிருந்தார். கடந்த காலத்தில் அரச நிதியை முறையற்ற விதத்தில் கையாண்ட குற்றச்சாட்டின் பேரில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காகவே பெசில் ராஜபக்சவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதன் பிரகாரம் 2010ஆம் ஆண்டிலிருந்து 2014ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் கமநெகம திட்டத்தின் நிதி ஒதுக்கீடுகளில் இருந்து விமான பயணங்கள் மற்றும் உள்ளக விமான சேவைகளுக்காக 15 கோடியே 54 லட்சம் ரூபாவை செலவிட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தவிர ராணுவம் மற்றும் விமானப்படை உறுப்பினர்களின் 150 பேரை தனது தனிப்பட்ட பணிக்காக அமர்த்தி அவர்களின் சம்பளம், கொடுப்பனவுகள் மற்றும் ஏனைய செலவினங்களுக்காக 26.5 கோடி ரூபாய் பணத்தை கமநெகம ஒதுக்கீட்டின் மூலம் செலுத்தியுள்ளதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசாங்க நிதி முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளமை மற்றும் அதற்கு மேலதிகமாக 14 வாகனங்களை பயன்படுத்தி அவற்றிற்காக 5 வருடங்களுக்கு 200 லட்சம் ரூபாய் பெறுமதியான எரிபொருள் செலவினம் ஏற்பட்டுள்ளமை தொடர்பிலும் முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ச மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரின் சிறை வாழ்க்கை நாளையுடன் 25 வருட நிறைவை சந்திக்கின்றது. இந்த நிலையில் இவர்களின் விடுதலையை வலியுறுத்தி நாளை பாரிய பேரணி இடம்பெறவுள்ளது. 7 பேர் விடுதலையை வலியுறுத்தி வேலூரிலிருந்து சென்னை நோக்கி நடைபெறும் பேரணியில் அரசியல் சாயம் இருக்கக்கூடாது என பேரறிவாளனின் தாயார் அற்புதம்மாள் கேட்டுக் கொண்டுள்ளார். பேரறிவாளனுடன் முருகன், நளினி, சாந்தன், ஜெயக்குமார், ரவிச்சந்திரன், ராபர்ட் பாய்ஸ் உள்ளிட்டவர்களும் சிறைக்குள் நிரந்தரமாக்கப்பட்டுள்ளனர். இவர்களின் விடுதலையை வலியுறுத்திய பேரணியை வேலூரில் இருந்து கோட்டையை நோக்கி முன்னெடுப்பதற்கு பேரறிவாளனின் தாயார் தமிழக முதல்வரிடம் அனுமதி கோரியிருந்தார். இதற்கான அனுமதியை தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் வழங்கியிருந்தார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராமின் ஆதரவுடன் நடைபெறும் இந்த பேரணிக்கு தமிழகத்தில் பல தரப்பினரும் தமது ஆதரவை வழங்கினர். வேலூர் மத்திய சிறையில் நேற்று பேரறிவாளனை சந்தித்ததன் பின்னர் பேரறிவாளனின் தாயார் அற்புதம்மாள் ஊடகவியலாளர்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தார். ஜெயில் மேனுவல் படி எந்த குற்றம் செய்தவங்களா இருந்தாலும் 20 ஆண்டுல விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாமும் மீறி இவங்க அதிக நாட்கள் சிறைக்குள்ள இருக்கிறாங்க. அதனால முதல்வர் அம்மா கிட்ட வேண்டுதல் வைக்க போறோம். இது மாதிரி இருக்காங்க, நீங்க 2 முறை விடுதலை முன்னெடுத்தீங்க, தடைப்பட்டுச்சு, இந்த முறை மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, விரைந்து இவங்க விடுதலை செய்யுங்கம்மா அப்படின்னு. ஏன்னா என் பையனும் பாதி நோயாளி ஆயிட்டான், உங்க எல்லாருக்குமே தெரியும் அவன் மருத்துவமனைக்கு போறது.
இதேவேளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ராஜீவ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளவர்களை விடுதலை செய்யுமாறு தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றது. கட்சியின் மூத்த தலைவர் தானா பாண்டியன் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இப்பொழுது அந்த பழைய வழக்கில் அவர் குற்றவாளிகள் அல்ல, நிரபராதிகள் என்றெல்லாம் நாங்கள் வாதாடவில்லை. தண்டிக்கப்பட்டு 25 ஆண்டு காலத்தை அனுபவித்த பிறகும் வைத்திருப்பது என்பது சட்டப்படி அநியாயமாக சிறையில் வைத்திருப்பதற்கு அடையாளமாகும். எனவே அவர்களை விடுவித்தாக வேண்டும். முதலமைச்சர் அதை ஆதரித்து தீர்மானத்தை முன்மொழிந்தவர். அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இப்பொழுது கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வேண்டும். சாலவ ராணுவ முகாமில் ஏற்பட்ட தீ தொடர்பில் 30 ராணுவ வீரர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் நாட்களில் பிரதேசவாசிகளிடமும் வாக்குமூலம் பெற்றுக் கொள்ள உள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மேலும் சம்பவம் தொடர்பில் ராணுவமும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. இலங்கையின் தொலைக்காட்சி வரலாற்றில் புதிய பரிணாமத்திற்கு வித்திட்ட MTV MBC ஊடக வலையமைப்பின் சிரச தொலைக்காட்சி என்று தனது 18வது அகவையில் கால்தடம் பதிக்கின்றது. 1998ஆம் ஆண்டில் மக்களின் அலைவரிசையாக தோற்றம் பெற்ற சிரச தொலைக்காட்சி புதிய பரிமாணங்களில் நிகழ்ச்சிகளை வழங்குவதில் தன்னிகரற்று திகழ்கின்றது. இலங்கை நேயர்களுக்கு உள்நாட்டு மற்றும் சர்வதேச தரத்திலான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை விருந்தாக்கும் சிரச தொலைக்காட்சி சிரச சூப்பர் ஸ்டார் ரியாலிட்டி நிகழ்ச்சியினை இலங்கையில் அறிமுகம் செய்திருந்தது. இலங்கை மக்களுடன் நெருங்கிய தொடர்பினை பேணும் சிரச தொலைக்காட்சி மக்கள் இடர்களினால் அல்லலுறும் சந்தர்ப்பங்களில் நேசக்கரம் நீட்டவும் அனர்த்த நிவாரணங்களை வழங்கவும் பின்னிற்பதில்லை. සිරස 18වෙනි සංවත්සරයත් එක්ක අපි ජනතාවට කියන්නේ අපි ආව ගමන් මග හරීම පැහැදිලි. சிரச தொலைக்காட்சி எப்போதும் மக்களுடனான தொலைக்காட்சி என்பதை இந்த 18வது அகவையில் நாம் மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்றோம். இதனை நாங்கள் பிரபலியப்படுத்த தேவையில்லை. மக்கள் அதனை உணர்ந்திருக்கின்றார்கள். இவை அனைத்தும் எமது நிறுவன தலைவரின் தூர நோக்கினால் சாத்தியமானது. அவரது இலக்கில் நாம் பயணிக்கின்றோம். அவரது இலக்கு இந்த ஊடகமாக அமைந்துள்ளது. அது வர்த்தக அடிப்படையானது அல்ல. நாம் எத்தகைய கடின அனுபவங்களை கொண்டிருக்கின்றோம் என உலகம் அறிந்திருக்கின்றது. சிரச தொலைக்காட்சியின் 18வது அகவையை முன்னிட்டு மெதவாச்சியில் உள்ள இகல தம்மன்னாவ குளத்தை புனரமைக்கும் பணிகள் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்படுகின்றன. நாட்டின் மேல் மாகாணம், வடமேல் மாகாணம், தென் மற்றும் மத்திய மாகாணங்களில் மழையுடன் கூடிய காலநிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய, சப்ரகமுக, மேல், வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இதேவேளை வடமத்திய மாகாணத்தில் லேசான மழை பெய்யக்கூடும். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இதேவேளை மட்டக்களப்பு தொடக்கம் பொத்துவிலூடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பிரதேசத்தில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் குறிப்பாக மத்திய மலைப்பிரதேசத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் மன்னார் தொடக்கம் புத்தளம், கொழும்பு ஊடாக காலி வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிரதேசங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கிழக்கு கடல் பிராந்தியங்களின் சில இடங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வீசும். புத்தளம் தொடக்கும் மன்னார் காங்கேசன்துறை ஊடாக முல்லைத்தீவு வரையான குறிப்பாக மன்னார் குடா கடல் பிராந்தியத்தில் காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்துக்கு 70 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். இதேவேளை மட்டக்களப்பு தொடக்கம் பொத்துவில் ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். ஆனால் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இதேவேளை கொழும்பில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட கால்வாய்களை புனரமைக்கும் பணிகள் 2 வாரங்களில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது.
நாட்டில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக 258 குளங்கள் சேதமடைந்துள்ளதாக கமநல சேவைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வெள்ளம் காரணமாக சுமார் 3500 ஏக்கர் வயலினமும் பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளதாக கமநல சேவைகள் திணைக்களத்தின் ஆணையாளர் ஜெனரல் சுனில் வீரசிங்க தெரிவித்துள்ளார். வெள்ளத்தினால் மணலும் அதிக அளவில் அள்ளுண்டு சென்றுள்ளதாகவும் திணைக்களத்தின் ஆணையாளர் மேலும் குறிப்பிட்டார். கொழும்பில் இன்று நடைபெறவுள்ள விசேட கூட்டத்தில் இழப்பீடுகள் தொடர்பில் ஆராயப்படும் எனவும் கமநல சேவைகள் திணைக்களத்தின் ஆணையாளர் ஜெனரல் சுனில் வீரசிங்க மேலும் குறிப்பிட்டார். பலாங்குடி பிரதான வீதியில் அமைந்துள்ள வர்த்தக நிலையத்தில் இன்று அதிகாலை பரவிய தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. பலாங்குடி பிரதான வீதியில் அமைந்துள்ள மின்சார உபகரணங்கள் விற்பனை நிலையத்தில் தீ பரவியுள்ளது. இன்று அதிகாலை 1 மணியளவில் தீ பரவியுள்ளதுடன் பெலிசார் மற்றும் பலாங்குடி மாநகர சபையினர் இணைந்து அதிகாலை 2 மணியளவில் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். 2 மாடி கட்டிடத்தில் தீ பரவியுள்ளதுடன் முதல் மாடி கட்டிடம் தீயினால் முற்றாக அழிவடைந்துள்ளது. தீ விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பலாங்குடி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கலிபோர்னியாவில் அமைந்துள்ள நீச்சல் தடாகத்திற்கு கரடி ஒன்று வருகை தந்துள்ளது. வேலி மூலம் தாவி வருகை தந்த கரடி நீச்சல் தடாகத்தில் நீந்தி மகிழ்ந்துள்ளது. மற்றொரு நீச்சல் தடாகத்திற்கும் பயணித்துள்ள கரடி மீண்டும் வந்த வழியாக வெளியேறியுள்ளது. இணையத்தை கலக்கும் இந்த காணொலியுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்றைய தினத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. வணக்கம்.